Hi friends, good evening. Welcome back to my YouTube channel, Temple Visits. நான் சிவர்சன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மீஞ்சூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறது இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி சந்நிதி கோயில். ஸோ இங்கே தான் இருக்கிறது வரதராஜ பெருமாள் கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தின் உள்ள மீஞ்சூரில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட வந்த உடனே பார்த்தோன்னா ரைட் சைடில் பெரிய செவுர் இருக்கும், அவுட்டர் வெளிப்பிரகாரம். அங்கே பார்த்திங்கன்னா பெரிய திருவடி கருடாழ்வாரும் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சிலையும் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ராஜகோபுரத்தில் இருக்கிற 2 தூண்கள் அந்த வெளியில் சுவற்றில் பார்த்தோன்னா வலது பக்கம் சங்கு, இடது பக்கம் சக்கரமும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் ஃபுல்லாகவே ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் 2024, அதாவது ஏப்ரல் 2024 இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கோவில் ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே பார்த்தோன்னா பெரிய கதவு, அந்த காலத்து கதவு இருக்குது. அந்த கோவில் ராஜகோபுரம் கதவு ஃபுல்லாக ரீபெயிண்டிங், 2 கதவும் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே, அதாவது இந்த கதவுக்கு மேலே அந்த சீலிங்கில் பார்த்தோன்னா 12 ராசிகளுக்கான முத்திரைகள் வரைஞ்சிருக்காங்க. அதாவது 12 ராசிகளுக்கான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம இந்த கோயில் உள்ள போய் என்டர் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு பலிப்பீடம் பார்க்கலாம். பலிப்பீடத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு பெரிய கொடிமரம், துவஜஸ்தம்பம் இருக்கும். அதுலேயே வலது பக்கம் பார்த்தோன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். ஒரு 10 தூண்களோடு சேர்ந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே சிற்பங்கள், ஃபுல்லாக கல்யாண உற்சவம் மாதிரி சிற்பங்கள் இருக்கும். அப்புறம் ஜெயன் விஜயனோட கருடாழ்வார் மேலே பெருமாள் உட்காந்துக்கிற மாதிரி மேலே ஒரு சிற்பம். அப்புறம் இதுவும் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டபத்தில் அந்த பூஜையெல்லாம் நடக்கும், இந்த விசேஷ நாட்கள் அப்போல்லாம் அப்புறம் இந்த கோவிலில் இடது பக்கம் நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே சங்கு சக்கர நாமத்தோட அங்கே பெரிய மணி இருக்குது, ஒரு பெரிய பெல்லு. ஒவ்வொருத்தரையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கும் போது இங்கே மணி அடிப்பாங்க. அதான் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த அம்மா இங்கே மணி அடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. வலது பக்கம் கருடாழ்வார் சந்நிதி, இடது பக்கம் உள்ளே தான் ஸ்ரீ வரதராஜ பெருமாளோட சந்நிதி இருக்குது. சந்நிதிக்கு வெளியில் மேலே பார்த்தோன்னா தசாவதாரம், அது ஃபுல்லாக சிற்பங்கள் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி சந்நிதியோட கோபுரம். அப்புறம் அந்த கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பெயிண்டிங்ஸ்லாம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கா. இந்த கோயில் பிரகாரத்தை வெளியில் சுற்றி வரும்போதே நம்ம பார்த்தோன்னா
இடது பக்கம் வந்து ஒரு சன்னதி இருக்குது. இதுதான் வந்து ஸ்ரீ பெருந்தேவி தாயாரோட சன்னதி. சந்நிதிக்கு மேலே பார்த்தோன்னா இங்கே வந்து சங்கு சக்கர நாமத்தோட பெரிய திருவடி, சிறிய திருவடி, அது கீழே வந்து ஒரு கஜலக்ஷ்மி, கருடாழ்வார், ஆஞ்சநேயர் சிலை பண்ணியிருக்காங்க. சன்னதி உள்ளே என்டர் பண்ண உடனே இங்கே பார்த்தோன்னா ஒரு 4 தூண்களோட இங்கே சன்னதி இருக்குது. இங்கே வெளியில் ஸ்டாண்டில் தான் வந்து தீபம் ஏற்றணும். இதுதான் வந்து தாயாரோட மூலவர் கர்ப்பகிரகம் சன்னதி இது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா இங்கே இன்னொரு குட்டி சன்னதி இருக்குது. இது வந்து சுதர்ஷன பெருமாள் சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மர் சன்னதியும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன பெருமாள் வந்து சக்கரத்தாழ்வார் தங்க கவச்சம் சாத்தின்னு இருக்கார். அந்த பெருமாளோட பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தால் பின்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து தீபம் ஏற்றுற இடமும் இருக்குது. அதுக்கு நேர் ஏற்றப்பில் பார்த்தோன்னா உள்ளே வந்து யோக நரசிம்மர் அவரும் வந்து தங்க கவச்சம் சாத்தின்னு இருக்கார். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்தது இங்கே வந்து சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மசுவாமி சன்னதியும் சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி சன்னதி கட்டியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா 3 நாகர் சிலை அது அழகாக இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாகர் சிலைக்கு சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே வந்து ஆண்டாள் சன்னதி இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஆண்டாள் சன்னதியோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா மேலே வந்து ரங்கநாத சுவாமி வந்து ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி உள்ள இந்த ஆண்டாள் சன்னதி சேவிச்சுட்டு அப்படியே பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே 4 தூண்கள் இருக்குது. 4 தூண்கள்லையும் பார்த்தோன்னா இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து ஆஞ்சநேயர் சிலையும் ஆண்டாளையும் வந்து சிலையை செதுச்சி இருக்காங்க ஒவ்வொரு தூண்கள்லையும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே ஆண்டாள் சந்நிதியை சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே இங்கே பார்த்தோன்னா குட்டி குட்டியாக நிறைய ஹோமகுண்டம்லாம் பார்க்கலாம். இந்த ஹோமகுண்டம் எதுக்குன்னா வந்து இந்த ஏப்ரல் மாதம் 2024 வந்து கும்பாபிஷேகம் சம்ரக்ஷணம் பண்ணும்போது இந்த ஹோமகுண்டத்தில் வந்து எல்லா ஹோமம் பண்ணியிருக்கா. இது வந்து நான் வந்து ஒரு 10 days பிஃபோர் கூட இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ஹோமகுண்டம்லாம் இன்னும் எடுக்காமே இருந்தது. ஆனால் இப்போ எடுத்துட்டாலான்னு தெரியல. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாளோட கோபுரமும் ராஜகோபுரமும் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸோடு
லைட்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஹோமகுண்டத்துக்கு அதுக்கு நேர் ஏற்றப்பிலே பார்த்தோன்னா ராமானுஜர் சந்நிதி இருக்குது. ராமானுஜர் சந்நிதிக்குள்ளே பார்த்தோன்னா மூலவரும் உற்சவமூர்த்தி நம்ம அதை பார்க்கலாம். இந்த கோவிலோட தல வரலாறு. இந்த க்ஷேத்திரம் வடகாஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கோவில் 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் கல்வெட்டுலேயும் அதை பார்க்கலாம். இந்த கோவிலோட அபிமான ஸ்தலம். முன்னொரு காலத்தில் இந்த இடம் பூரம் பெரிய புல்வெளியாக இருந்தது. அதனால் இந்த இடம் பேர் மௌனச்சாரண்யம்னு சொல்லப்பட்டது. அப்புறம் நாட்கள் போக போக இந்த இடம் பேர் மீஞ்சூர்னு மாறிடுச்சு. இந்த திருக்கோவில் நாயக்க மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு முகம் நோக்கி அருள்பாலிக்கிறார். வரதராஜ பெருமாள் சந்நிதி உள்ளே போனோன்னா வலது பக்கம் பார்த்தா 12 ஆழ்வார்கள் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமி அருள்பாலிக்கிறார். கோவில் பின்புறம் ஒரு சந்தன புஷ்கரணி இருக்குது. ஸ்ரீ ஆண்டாளுக்கு தை திருநாளின் அருள்மிக ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் அருகில் இருக்கும் கிணற்றில் இருந்து நீர் எடுத்து ஆண்டாளுக்கு திருநீராட்ட உற்சவம் நடைபெறும். புரட்டாசியில் லட்சார்ச்சனை, மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் மாசியில் திருக்கட்சி நம்பிகளின் 10 நாள் பிரம்மோற்சவம் சிறப்பு விசேஷமாக நடக்கும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் என்னென்ன விசேஷம் நடக்குதோ அதே விசேஷங்கள் இங்கே மீஞ்சூரில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலையும் நடக்கும். கருட சேவையும் தேர் உற்சவமும் இங்கே ரொம்ப விசேஷம். வைகுண்ட ஏகாதசி கருட சேவையை காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் போக முடியாதவங்க இந்த மீஞ்சூரில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சேவிச்சுட்டு போனால் ரொம்ப விசேஷம். பெருமாளோட அருள் கிடைக்கும். பெருந்தேவி தாயாருக்கு வேண்டிண்டு மஞ்சள் மாலையை சாற்றினா கல்யாணம் நடக்கும். புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கும் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறக்கும்னு ஒரு ஐதீகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பெருமாள் சேவிச்சாச்சு. நல்ல தரிசனம். பெரிய கோயில் காலியாக இருந்தது. இப்போ தான் ஏப்ரல் மந்த்து தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கோபுரமும் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆல் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ அது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓம் நமோ நாராயணா.